கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்துல கிறிஸ்துவானவர் சிலுவையில பேசின 5வது வார்த்தையை குறித்து தியானித்து பார்ப்போம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இங்கே தாகமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம 2 விதமா தியானித்து பார்க்கலாம். ஒன்று மாம்சத்தினால் வரக்கூடிய தாகம், இன்னொன்று ஆவிக்குரிய தாகம். காலையிலிருந்து கிறிஸ்துவானவர் அடிக்கப்படுகிறார், தன்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் சிந்தப்படுகிறது. அப்போ அவருக்கு லிட்டரலாகவே தாகம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும். சரி, ஆவிக்குரிய தாகம்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம மீட்கப்படணும். இங்கே வார்த்தை சொல்லுகிறது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு. கிறிஸ்து நமக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ மனுக்குலம் மீட்கப்பட வேண்டிய ப்ராசஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. அந்த மீட்பை பார்க்கக்கூடிய தாகம் அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக தான் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாகம் இருக்க தான் செய்யுதுங்க. ஒரு சிலர் செல்வ செழிப்பா நிறைவா வாழணும் அப்படிங்கிற தாகம் இருக்கும். ஒரு சிலர் வியாதியே இல்லாம வேதனையே இல்லாம நான் சுகமா வாழணும் அப்படிங்கிற தாகம் இருக்கும். இன்னும் ஒரு சிலரை பார்த்தோம்னா என் வாழ்க்கையில் நிறைய கடன் இருக்கு, இந்த கடனே இல்லாம நான் நிறைவா வாழணுங்கிற தாகம் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கிறிஸ்துவானவருக்கு மனுக்குலம் மீட்கப்படணும் அப்படிங்கிற தாகம் உண்டாயிருந்திருக்கு. சரி, இந்த தாகம் அவருக்கு எப்போ தீர்க்கப்பட்டது அப்படின்னா அதே சிலுவை மரணத்தினால தான் அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டது. அதாவது நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள், வேதனைகள் எல்லாவற்றிற்காகவும் தான் அவர் மரித்தார். அவர் மரணத்தின் மூலமாக அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டிருக்குது. அப்ப நம்மளுடைய தாகம் எப்பங்க தீர்க்கப்படும் அப்படின்னு நீங்க அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். சுகமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், கடன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற தாகம் தீர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிறிஸ்துவானவர் சிலுவையில நம்மளுடைய தரித்திரியங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்போ சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த தாகம் மாற்றப்படும். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை பருகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாயிருக்காது அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது அவர் தான் ஜீவ தண்ணீர் அப்படின்னு. அப்ப ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில இருக்கிற தாகம், அதாவது நம்ம எதெல்லாம் நம்ம வாழ்க்கையின் தாகமா பார்க்கிறோமோ அந்த தாகம் எல்லாம் அவரால் நிறைவேற்றப்படும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் தான் உங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.